கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணுற அத்தனை நண்பர்களும் வணக்கம். இது உங்கள் ஜேகே எம்ப்ளாய்மெண்ட் தமிழ். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா 2025 ஆர்பிஎஃபோட எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது இந்த ஒரே வீடியோவில் உங்களுக்கு நான் ஃபுல்லாக சொல்லி முடிச்சிடுறேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ ஆன்சர் கீ நம்மளுக்கு இன்னும் ரிலீஸ் ஆகலை. ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அக்யூரேட் ஆகுது. நிறைய பேர் தான் அனலைஸ் பண்ணி நம்ம ஒரு கட் ஆஃப் ரிலீஸ் பண்ணுவோம். ஸோ இப்போதைக்கு நிறைய பேர் கேட்டனால ஒரு எக்ஸ்பெக்டடாக ஒரு சின்ன ஒரு கட் ஆஃப் மாதிரி போடுறோம். அதுக்கப்புறம் ஆன்சர் கீயோட அவுட் ஆகுது. ஸோ அது இன்னைக்கு தான் ரிலீஸ் ஆகுது. ஸோ அதோட பிடிஎஃப் இன்னைக்கு ஃபுல்லாக நம்ம இன்டெப்த்தாக இன்னைக்கு நல்லா பார்த்துருவோம். ஆர்பிஎஃப்க்கு நிறைய பேர் நம்ம சேனலில் கேட்டிருந்தீங்க. இன்னைக்கு ரிலீஸ் ஆன உடனே நம்ம சேனலுக்கு இன்னைக்கு நீங்கள் இதே மாதிரி நம்ம போஸ்ட் கம்யூனிட்டி டேப்ல இருக்கும், நீங்கள் ஓட் பண்ணிடுங்க. ஸோ ஆர்பிஎஃபோட எக்ஸாம் எத்தனை மார்க் இருக்கலாம், ஸோ அதை பற்றின ஒரு ஐடியாவில் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி ரயில்வே ரெக்யூர்மெண்ட் போர்டில் இருந்து ஆர்பிஎஃப்க்கு தனியாக உங்களுக்கு பிடிஎஃப் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது நீங்கள் எங்கே டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆர்ஆர்பி நீங்கள் டைப் பண்ணுங்க. ஸோ அதில் ஒவ்வொரு போஸ்டோட நேமாக இருக்கும். அதாவது குரூப் டி வேகன்ட் இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு வேகன்சியாக தனித்தனியாக இருக்கும். அதில் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிள் இருக்கும். அதில் நீங்கள் நோட்டிஃபிகேஷன் ஒரு லைன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான அந்த இது டவுன்லோட் ஆகும். ஸோ அதுக்குள்ளே போய் நீங்கள் உங்களுடைய செக் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாருமே செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் ஒரிஜினலாக நம்புங்க. ஏன்னா நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், நிறைய பொய்யான பிடிஎஃப் இதாகிட்டு இருக்கனால. ஸோ அந்த பிடிஎஃப் ஆல்ரெடி வந்துட்டு பார்க்காதவங்க நீங்கள் வெப்சைட்ல போய் பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது கரெக்டாக 24/3/2025. ஸோ இந்த டேட்டில் தான் வருது. எப்போ டைமிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6 மணிக்கு ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. நான் உங்களுக்கு இந்த பிடிஎஃப் ப்ரூஃபாக கொண்டு வந்திருக்கேன். யாரும் மறந்துடக்கூடாது. அந்த வீடியோ முன்னாடியே தந்துடலாம் பார்த்தா நான் இன்னைக்கு போட்டால் மட்டும் தான் நிறைய பேர் 6 மணிக்கானாலும் நீங்கள் ரெடியாக இருப்பீங்க. ஸோ அந்த டைமில் 6 மணி இல்லாட்டினும் கூட ஒரு 7 மணி 8 மணிக்கு அந்த 6 மணிங்கிற டைமில் சர்வர் ரொம்ப ரொம்ப பிஸியாக இருக்கும். அந்த டைமில் ரொம்ப ட்ரை பண்ண வேணாம். ஒரு 7 மணி ஒரு 8 மணிக்கு மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா சர்வர் கொஞ்சம் நிறைய பேர் பார்த்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். இல்லாட்டி நீங்கள் 6 மணிக்கு பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சர்வர் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். அவ்வளோதான். மற்றபடி கொஞ்சம் ட்ரை பண்ணிட்டே இருங்க, கட்டாயமாக உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி இன்னைக்கு ஆரம்பிச்சு இன்னைக்கே க்ளோஸ் ஆகுதுன்னு கேட்டீங்க இல்லை, மொத்தம் 29 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ 24 9 வரைக்கும் இருக்குது. ஸோ இன்னைக்கு ஒரு நாள் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யாரும் நினைக்க வேணாம். ஸோ இந்த டேட் வரைக்கும் இருக்குது. 29 12 hours 24 மணி நேரமும் இருக்கும். ஸோ அந்த டைமில் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். இது ஒரு பிடிஎஃப் ஆர்ஆர்பியில் இது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாரும் அவராக இருங்க. ஸோ டவுன்லோட் பண்ணால் கரெக்டாக ரெடியாக இருங்க. நம்ம இதுக்கு பின்னாடி உங்களுக்கு வீடியோ நான் தரேன். ஆர்பிஎஃப்க்கு கட் ஆஃப் எவ்வளோ வைக்கலாம்னு சொல்லிட்டு தரேன். அதே மாதிரி இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம சொல்கிற கட் ஆஃப் தான் கண்டிப்பாக வருமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ஏன்னா இதுக்கப்புறம் ஆன்சர் கீ வந்த பிறகு இன்னொரு நான் நிறைய பேருடைய போஸ்ட்டை பார்த்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு கட்டாயமாக கட் ஆஃப் ஓரளவு உங்களுக்கு ப்ரெடிக்ட் பண்ணி போட முடியும். இப்போதைக்கு என்னன்னா இந்த கட் ஆஃப் இருக்கும் கொஞ்சம் நீங்கள் ரன்னிங் ஸ்டார்ட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்றதுக்காக தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ ஆன்சர் கீ வந்தோடனே நம்மளால செக் பண்ண முடியாது. ஸோ ஒரு நாள் ஆகும். ஸோ இன்னைக்கு வந்தால் தான் நம்ம நாளைக்கு இந்த வீடியோ கட் ஆஃப் பற்றின ஒரு வீடியோ கூட உங்களுக்கு கொடுக்கலாம். நாளைக்கு நான் அன்னைக்கு உங்களுக்கு ஒரு வீடியோ நான் தரேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒருவேளை கட் ஆஃப் நம்ம எல்லாத்துக்கும் பேப்பரில் ரிலீஸ் ஆகுதுன்னா உங்களுடைய மார்க் 120 இருக்குது. 120 மார்க்குக்கு இப்போ 100 கன்வெர்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ அது வேணாம். ஸோ 70 இல்லை 80க்கு மேலே மார்க் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த எக்ஸாம் உங்களுக்கு ஓகே. நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஆர்பிஎஃப்ல கான்ஸ்டபிள்ல கண்டிப்பாக உங்களுக்கு எதிர்பார்க்கலாம். அதாவது ஃபிசிக்கலில் உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. ஸோ அது பயப்பட வேணாம். ஃபிசிக்கல் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இப்போ 5 நிமிஷம் 45 செகண்டில் நம்ம 1200 மீட்டரை நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஆர்மி ரன்னிங் பழைய அந்த ஆர்மி ரன்னிங் மாதிரி தான். ஸோ அந்த எல்லாருமே என்ன செய்றீங்கன்னா ரன்னிங் ஸ்டார்ட் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப கஷ்டம் தான். இது ஈஸி கிடையாது, கஷ்டம் தான். இது ஒரு நல்ல ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கிற ஆளாக மட்டும்தான் ரொம்ப ட்ரை பண்ண முடியும். மினிமம் நீங்கள் எப்போ ஃபிசிக்கலுக்கு கால் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒருவேளை ஜூன் ஜூலை சம்திங் கூட உங்களுக்கு கால் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் இது எக்ஸ்பெக்டட் தான். ஸோ நம்ம லாஸ்ட் இயர் வச்சு கனெக்ட் பண்ணி நம்ம சொல்கிறோம் எக்ஸ்பெக்டட் தான். இதுக்கப்புறம் ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிள் நடக்குமான்னு கேட்டிங்கன்னா கட்டாயம் நடக்கும். பின்னாடி இன்னும் நடக்க போகுது. ஸோ அதுக்கு நம்ம சேனல் வீடியோ ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலில் நீங்கள் கமெண்ட் ஏதாவது இதை பற்றின டவுட் இருக்குது, ஆர்பிஎஃப் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் டவுட் இருக்குது உங்களுக்கு, இல்லை இன்னும் ஆர்பிஎஃப் நிறைய பேர் ஃபிசிக்கலில் தன்னோட வேலையை விடுறாங்க இல்லையோ, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்லேயே நிறைய வேலையை விட்டுருந்தாங்க.
அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா, இப்போ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்லாம் கரெக்டா வச்சுக்கோங்க. உங்களுக்கு டாக்குமெண்ட்ட பத்தி வீடியோஸ் வேணும்னா கட்டாயமா சொல்லுங்க. ஏன்னா எல்லாம் முடிச்சுட்டு நீங்க எக்ஸாம் பாஸ் பண்ணி, எக்ஸாம் நான் சொல்ற மார்க்குக்கு மேல எடுத்துட்டீங்க. அதுக்கப்புறம் 2வது பிசிக்கல் பாஸ் ஆயிட்டீங்க. மெடிக்கலும் பாஸ் ஆயிட்டீங்கன்னா, கடைசியில டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ல ஃபெயில் ஆயிட்டீங்கன்னா, கண்டிப்பா அதோடைய பெயின் ரொம்ப இருக்கும். அத நீங்க ஃபர்ஸ்ட்டே நீங்க ரெடி பண்ணி வச்சீங்கன்னா ரொம்ப நல்லது. ஸோ அத மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான் நண்பா. இது வந்து பிடிஎஃப் நீங்க நெட்ல போய் பார்த்துக்கோங்க. நீங்க ஆர்ஆர்பி வெப்சைட்ல கூட பார்த்துக்கோங்க. இன்னைக்கு 6 மணிக்கு ரெடி ஆயிருங்க. கட்டாயமா நல்ல மார்க் வரும். ஸோ இப்படி வரலனா கூட பிரச்சனை இல்லை. அடுத்தடுத்த வேகன்சி இருக்குது. ஸோ படிக்க ஆரம்பிங்க. கண்டிப்பா வந்து ஒரு வேலை கண்டிப்பா கிடைக்கும். ஸோ தேங்க்யூ.